ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராயல் அக்வாட்டிக்ஸ் இந்தியா. கைஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மான்ஸ்டர் பீசஸ் நிறைய எடுத்துருந்தோம். எல்லாமே பெரிய பெரிய ஜம்போ சைஸிங்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரோனாஸ் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செனகல் வெரைட்டி. ஸோ செனகல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் செனகல், அப்புறம் வந்து என்லிச்சேரி செனகல், அப்புறம் பைச்சர், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சின்ன சைஸில் ரெகுலராக மார்க்கெட் கிடைக்கும். பட் ஆனால் பெருசு வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் செனகல். ஸோ இப்போ இருக்கிற செனகல்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ரேரான சைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சைஸிங் மட்டும் இல்லை, ஃபிஷர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். பட் ஆனால் இப்போ இந்த ஃபிஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரேர் அப்படின்னு பார்த்தா சைஸிங்காக தான். ஸோ சைஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 20 inches இருக்கும். அண்ட் ஃபிஷர்ஸ்மே நல்லா ஹெல்த்தியாக செட்டிலான ஃபிஷர்ஸ் தான். ஸோ ஃபிஷர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 week முன்னாடியே வந்துருச்சு. நான் ஜஸ்ட் கண்டிஷன் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் நட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான்ஸ் கொடுக்குறோம். ரெண்டுமே நல்லாவே சாப்பிடுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்தோன்னா உங்கள் மான்ஸ்டர் டேங்க்லேயே ஆட் பண்ணலாம். ஸோ பெரிய சைஸ் டேங்க்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபிஷர்ஸ் தாராளமாக விடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறபடி இப்போ நீங்கள் வீடியோஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ வீடியோஸில் பார்க்கறத விட உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது ஃபிஷ்ஷோட சைஸிங் வந்து பெருசாக இருக்கும். அண்ட் அதே போல் பாடியோட ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜம்போ சைஸில் இருக்கும். ஸோ லென்த் மட்டும் இல்லை, நல்லா ஃபேட்டியாகவும் இருக்கும் ஃபிஷர்ஸு. ஸோ சைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. மொத்தம் 5 ஃபிஷர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸிங் வந்து ஒரு 20 inchesலேருந்து 18 inches வரைக்கும் இருக்குது. அண்ட் இது கையில் பிடிச்சி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் சைஸிங் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீகாக் பேஸு. ஸோ பீகாக் பேஸ் கொஞ்சம் லைட்டாக ப்ளூ ஷேடில் இருக்கும். ஸோ சைஸிங் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிஷஸோட சைஸிங் வந்து அரோனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 inches இருக்கும். பீகாக் பேஸ் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 12 inches ப்ளஸாவது இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து மான்ஸ்டர் டேங்க் வச்சிருக்கீங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய சைஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் தாராளமாக விடலாம். ஸோ பெரிய சைஸ் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அக்ரெசிவ்னஸ் இருக்காது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷஸை வந்து கையில் எடுத்து அதோட சைஸிங் காட்டுறதுக்காக வந்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த ப்ளூ ஷேட் நல்லாவே வரும். டேங்க்கில் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் பெட்டராகவே இருக்கும். டேங்க் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரான், சிக்கன் ஆட்டு, அதுக்கப்புறம் லைவ் ஃபிஷஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பெல்லட்ஸ்க்குலாம் இதை மாற்றவே முடியாது. ஸோ பெல்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபிஷஸோட க்ரோத் கண்டிப்பாக வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டெயில். இது வந்து அமெரிக்கன் ரெட் ஃப்ளாக் டெயில் கிடையாது, அமெரிக்கன் எல்லோ ஃப்ளாக் டெயில். ஸோ டெயில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லோ ஷேடில் வரும். ஸோ ஃபிஷ்ஷோட ப்ரைஸிங் வந்து இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து நான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்கேஸ் நல்லா சாப்பிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கேட்டகரியில் வந்து பேண்டா அலிகேட்டர் கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டா அலிகேட்டர் கார்னு சொல்லுவாங்க, மார்பிள் கார்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் அண்ட் ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும். பேட்ச் கலரில் பிளாக்காக அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால தான் இதோட அந்த பேர் வந்து பேண்டா கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே இப்போ நம்மகிட்டே இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோஃபேகஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டேப்பஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பினோ இக்கிலி. ஆக்சுவலி ரெட் டேப்பஸும் உங்களுக்கு இந்த டேங்க்கில் தெரியாது, பட் இதுவும் எல்லாம் ஒரே டேங்க்கில் தான் இருக்குது. அண்ட் ஆல்பினோ இக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா சைஸிங் ஒரு 3 inches இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 3 inchesலேருந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல், ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ரெட் மங்கி எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் செலக்டிவான பீசஸ் மட்டும் தான் எடுப்பேன். லைக் எனக்கு வந்து கொஞ்சம் செலக்டிவ் கிரேட்ஸ் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் யோசிப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரைஸாக கொடுக்கும்போது அதில் அந்தளவுக்கு அவுட்புட் இருக்காது. பட் இந்தளவுக்கு ரிசல்ட் பீஸாக இருக்கும்போது அதாவது ஃபிஷ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபுல்லி ஃபேர்டாக ஹெட் பம்பப்பாக இருக்கும்போதே கொடுக்கணும். உங்கள் டேங்க்கில் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும் அவுட்புட்டு. ஸோ எஸ்ஆர்எம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ நார்மலாக வந்து மார்க்கெட் ப்ரைஸிங் வரை இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவணாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் நேமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரவணாஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்மக்கிட்ட ஆர்டிஜி ஹை பேக்கு, சூப்பர் ஹை பேக்கு அண்ட் 24 கேரட் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. சூப்பர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 சைஸிங்கில் இருக்குது. எக்ஸாட்டிக் சூப்பர் ஹைட்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாரா, பட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் ஸ்பீஷியஸ். ஸோ பட்டிக் வந்து வெறும் இப்போ ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பிக்டெயில் ஆர்டிஜி. ஸோ ஆர்டிஜிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்டெயிலுக்கும் நார்மல் ஆர்டிஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டெயில் குவாலிட்டி அந்த ஆனல் ஃபில்ம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மல் ஆர்டிஜி ஒரு 8,500 10,000 வந்துடும். இந்த மாதிரி பிக்டெயில் ஆர்டிஜின்றப்போ ஒரு 12,500 15,000 வரைக்கும் போகும். பட் இதெல்லாம் வளரும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அனாட்டமி வைஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பீகாக் பேசஸ் அண்ட்
உங்களுக்கு ப்ளூ பேஸ் கிராஸ் பேக் யாருக்காவது டிஸ்பிளே டேங்க்கில் வைக்கணும் அப்படின்னா அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அரௌண்ட் ஒரு 18 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் பீகாக் பேஸ் இது கூட ஒன்றா தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, சண்டை போட்டுக்காமல் நல்லா தான் இருக்காங்க. அப்பப்போ லைட்டாக ஒரு நிப்பிங் மட்டும் இருக்கும். ஸோ அது காமன் தான் மான்சர்விஸ் டேங்க்கில். ஸோ அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. அண்ட் பீகாக் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் கொடுக்கலாம். என்னோட பர்சனல் சஜஷன் எடுக்கிறீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 2ஆவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி இது கூட செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து திருப்பி நம்ம செக்ரிகேட் பண்ண தேவையில்லை, அதனால சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீடிங் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெல்லட் ப்ரான் இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில ஃபிஷஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரான் அண்ட் லைவ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா வந்து அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக என்ன ஃபீட் பண்ணுறேன்னு அதை சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருந்துச்சு, உங்களுக்கு அது கன்வீனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இண்டோ சூப்பர் ரெட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸிங் ஜஸ்ட் ஒரு 14 இன்ச்சஸ் to 15 இன்ச்சஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் கலர்ஸ் வந்து ஆக்சுவலி இதை நான் டர்ன் பண்ணேன் பர்சனலாக. ஸோ டர்ன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷோட கலர்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வீடியோஸில் பார்க்கறதோட நேரில் பார்க்கும்போது இன்னும் கலர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷஸோட வீடியோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கலர் போஸ்ட்டில் போட்டு எடுத்திருக்கேன். இட் மீன்ஸ் டேனிங் லைட்டு. ஸோ இது வந்து டேனிங்க்கும் யூஸ் ஆகும், வியூவிங்க்கும் யூஸ் ஆகும். சோலார் கலர் போஸ்ட் லைட்ஸும் நம்மகிட்ட இப்போ எல்லா ஷீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது அதே பிளட் லைனில் உள்ள பெரிய சைஸ். இந்த ஃபிஷ்ஷை நான் சுத்தமாக டேனே பண்ணல. ஆக்சுவலி இதை நான் பர்சனலில் வச்சுருந்தேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வளர்த்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக டேன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 18 to 20 இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும். சுமோ பாடி ரொம்ப பெருசாக இருக்கும் பாடி உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைப்ரிட் ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேங்க்கில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா இது பெல்லட் சூப்பராக சாப்பிடும். ஸோ பெல்லட்னில் எது ஃபீட் பண்ணாலும் சாப்பிட்றோம், அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது ஃபீடிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்பினோ சில்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. இதோட சைஸிங் ஆக்சுவலி வந்து ஒரு 20 இன்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சைஸிங் மெஷர் பண்ணுறேன்னா எதுவுமே டேப் வச்சு மெஷர் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னோடய டேங்க் ஸ்பேஸு இப்போ நான் வந்து ஒரு வித்து வந்து ஒரு 2 ஃபீட் கொடுத்துருக்கேன்னா அது திரும்புறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லை ரொம்ப கரெக்டாக இருக்கா அந்த பேஸ் பண்ணி தான் நான் அதோட சைஸிங் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கூட தான் இருக்கும், கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இந்த சைஸிங்கில் கிடைக்கிறது ரேரு. ஸோ யாராவது மான்ஸ்டர் டேங்க் வச்சுருக்கீங்க, டேரெக்டாக டிஸ்பிளே டேங்க் போடுறீங்க அப்படின்னா காரணமாக இந்த ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷஸ், எல்லாம் செட்டிலான ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், என்னோட வாட்ஸ்அப் ஒரு லிங்க்கும் தரேன். மோஸ்ட்லி வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் தான் போடுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் எக்ஸாட்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.